அக்கா யாருக்கு அவங்களை வந்து பார்த்தது? செந்தில்குமார். அக்கா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காங்க இந்த தொகுதியில்? கண்டிப்பா இருக்குண்ணா, இருக்கு. கண்டிப்பா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். அதுக்காக நாங்க எல்லாருமே டிவிக்கே தான். எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. கோவை தெற்க பிடிச்சிருவாரா செந்தில்குமார்? கண்டிப்பாண்ணா. ஏன்னா இப்போ நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கமல் சார் வந்திருந்தாரு, அவருக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டைம் வருவாருன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க சப்போர்ட் பண்ணணும், நிறைய அவருக்காக சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஒரு மாற்றத்தை நோக்கி கண்டிப்பா இந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அப்ப கட்டாயம் செந்தில்குமார் பிடிச்சிருவாரு. கண்டிப்பா. குறைகளா இருக்காக்கா? இல்ல இனி வந்தாதானே தெரியும். இப்ப வந்து விஜய் வந்து விஜய் சரியான வேட்பாளர் நிறுத்திக்கிறாரா செந்தில்குமார்? கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா சரியான வேட்பாளர். கண்டிப்பா. அம்மா கோவை தெற்க செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? பிடிச்சிருவாருங்க, ஜெயிச்சிருவாருங்க. ஏமா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, எங்களுக்கெல்லாம் நல்ல மக்களுக்கெல்லாம் நல்ல உதவி செய்வாருங்க. அப்ப ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, கட்டாயம் ஜெயிக்கணும். உறுதியா ஜெயிச்சிருவாருங்க. ஓட்டு போட்டுறீங்களா? போடுவோங்க. அப்புறம் எங்க ஓட்டெல்லாம் அவருக்கு தானே ஆகும். அவருக்கு தான். கண்டிப்பா போட்டுறீங்க? போட்டுறோங்க. நன்றிமா. கண்டிப்பா வெற்றி பெறும். கோவை தெற்க கட்டாயம் பிடிப்பாங்களா? கண்டிப்பா பிடிப்பாங்க. செந்தில்குமார் பிடிச்சிருவாரு? அப்ப பிடிக்க மாட்டாரு. செந்தில்குமார் செந்தில்குமார் பிடிப்பாரு. கண்டிப்பா பிடிச்சிருவாரு. கண்டிப்பா. மக்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் எவ்வளவோ பிரச்சனைகள் சரிங்களா, ஸ்டாலினோட ஆட்சியில எவ்வளோ எல்லாம் கொடுமைகள் நடக்குதோ அதெல்லாம் தகர்த்தெறியும்னா நம்ம தலைவர் வரணும். கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. எங்களோட ஓட்டெல்லாம் அவருக்கு தான், உறுதிதான். கண்டிப்பா. வேட்பாளர் வெற்றி யாருக்கு அவங்க வந்து பார்த்தது? விஜய் கட்சியில இருந்து விஜய் கட்சியில இருந்து செந்தில்குமார் வந்தாங்க. வெற்றி பெற்றார். வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க?